ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா சமையல் சேனல். பீன்ஸ் முட்டை பொரியல் செய்ய போகிறேன். இதுக்கு பீன்ஸ் நீங்கள் 100 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பல்லரி, ஒரு பச்சை மிளகு. இந்த மாதிரி பச்சட்டி வச்சு சூடானது 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானது 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு வச்சது 5-6 கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் இந்த வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை விட்டு இது ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் இதில் போடணும். ரொம்ப வணங்க வேண்டாம், இந்த அளவு வணங்கினா போதும். பீன்ஸ் போட்டு உப்பு தேவைக்களவு போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் தெளித்து கொஞ்சம் மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வேகணும், பீன்ஸ் வேகணும். இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ இறக்கி விட்டுக்குங்க. இது இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சென்டரில் இடம் விட்டு இதில் 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த ஒரு முட்டையை இப்படி உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றி இறக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு அப்புறம் இது மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு. இந்த மாதிரி நீங்கள் இப்படியே இறக்கி காயெல்லாம் ஒன்று போல் சேர்க்கணும். இதுபோல் ஒன்று போல் சேர்க்கணும். முட்டையெல்லாம் இறக்கி அவ்வளோதான். பீன்ஸு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், ரசத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா தேங்காய் எண்ணெயில் செஞ்சு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.